மக்களே சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் பொம்பளையா பிறந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா சின்ன பிள்ளையில வந்து நிறைய விதவிதமாக ட்ரெஸ் போடலாம், ஜாலியாக தூங்கலாம், எடுக்கலாம். ஆம்பளையில தான் எப்போ பார்த்தாலும் இல்லையா அதை பண்ணு இதை பண்ணு கடைக்கு போகல அதை வாங்கிட்டு வரல இதை வாங்கிட்டு வரலன்னு எங்கள் அண்ணனெல்லாம் போட்டு வேலை வாங்கிட்டே இருப்பவ. நமக்கு வேலை என்னதான் இருக்கும், நல்லா மேக்கப் பண்ணலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம். ஒரு செல்ல பிள்ளையை போலே எங்கள் வீட்டில் பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலுமே என்ன அப்படி தான் வளர்த்தாங்க பார்த்துக்காங்க. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப செல்லமாக வளர்த்தனால எப்போவாது ஒன்று ஏதாவது சொல்லும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு கோவம் வந்துடும். அப்படியே அப்பப்போ சண்டையும் போடுவோம் பார்த்துக்காங்க. ஆனால் வந்து வளர்ந்துட்டே வரும்போது சொல்லுவாவ, உனக்கு இப்போ தெரியாது, என் கஷ்டம் இப்போ தெரியாது, உன்னை அடுத்தவன் வீட்டுக்கு கட்டி கொடுக்கும்போது தான் தெரியும் தெரியும் சொல்லுவ. நான் அந்த அளவுக்கு கெத்தா சொல்லுவேன், போங்கம்மா நீங்கள் அந்த காலம் நாங்கள் இந்த காலம். இந்த காலத்துலலாம் படத்துலலாம் எப்படி வராவ தெரியுமா, அப்படி தான் எங்களை தாங்கு தாங்குன்னு தாங்கவன். ஆனால் வந்து அம்மாமாருங்க நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்களோ என்னதான். அம்மா சொல்லதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். அதனால் அப்போ சொல்லதை கேட்காம என்னதான் இப்போ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கேட்கும். இன்னைக்கு மதியான சாப்பாடு ரசமும் பொரிச்ச மீன் தான். உங்கள் அன்னை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன தான் சொல்லியிருப்பாங்கன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க மக்களே, பார்ப்போம்.